பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இந்த இடத்துல பவுல் யாத்திரை பண்ணின கப்பல் மிகவும் சேதமடைகிறது. பவுலோடு இருந்த அனைவரும் பயப்படுகிறார்கள். ஆனாலும் தேவன் பவுலுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை ராயனுக்கு முன்பாக நிறுத்துவேன். ஆனா இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இவங்க அந்த கப்பலிலே மடிந்து போகிற வண்ணமாக அந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எல்லாரும் பயப்படுதாங்க. அந்த சமயத்துல ஒரு தேவதூதன் இறங்கி வந்து பவுலை பார்த்து சொல்கிறார், பவுலே, பயப்படாதே, நான் உன்னை ராயனுக்கு முன்பாக நிறுத்துவேன். கர்த்தர் உனக்கு தயவு பண்ணினார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் பவுலுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே மாதிரி தேவன் பவுலை பாதுகாத்து ராயனுக்கு முன்பாக நிறுத்தினார். அந்த கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார், வழி நடத்தினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கலாம். நீங்க பயணிக்கிற பயணங்கள் மிகவும் கடுமையாக இருக்கலாம். நீங்க போகிற கப்பல்கள், உங்களுடைய வாழ்க்கை என்கிற கப்பல் அலைகளிலே சேதமடைகிற வண்ணமாக காணப்படலாம். எங்க இந்த கப்பல் கரை சேர்ந்துருமோ, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எதை சொன்னாரோ அதை தேவன் நிறைவேற்றி தருவார். இந்த அலைகளையும் இந்த கப்பலுடைய சேதத்தையும் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் அதை வாழ்க்கையை நிறைவேற்றி தருவார். சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு பவுலை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். மகனே, மகளே, பயப்படாதே, கர்த்தர் உனக்கு தயவு பண்ணினார். எங்க கர்த்தருடைய தயவு வருகிறதோ அங்கே பாதுகாப்பு உண்டாகும், அங்கே உயர்வு உண்டாகும், அங்கே வழிகள் திறக்கப்படும். தேவன் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு தேவ தயவு உங்களுக்காக வந்திருக்கிறது. Have a nice day. God bless you.